பீமன் விஷம் உண்ட உண்மை கதை. ஒரு வீரனின் சக்தியின் ஆரம்பம். மகாபாரதத்தில் இடம்பெறும் மிகவும் வலிமையான ஆழமான ஒரு சம்பவம் பீமன் விஷம் உண்ட கதை. இது ஒரு வீரனின் சக்தியின் தொடக்கமாய் மாறிய உண்மை சம்பவம். பீமன் பாண்டவர்களில் இரண்டாம் மகன். பலமும் சக்தியும் நிறைந்தவர். ஆனால் அவரது வாழ்க்கை சுலபமாக தொடங்கவில்லை. கௌரவர்களின் கபடம், குறிப்பாக துரியோதனனின் வஞ்சகம் அவரை பலமுறை சோதித்தது. சிறு பிரயத்தில் ஒருநாள் துரியோதனன் பீமனை வஞ்சனையாக அழைத்துப் போனான். துரியோதனன் விஷம் கலந்த உணவை பீமனுக்கு கொடுத்தான். பீமன் அதை பருகியதும் மயங்கி விழுந்தார். அதற்குப் பிறகு அவனை நதியில் தூக்கி எறிந்து விட்டான். பீமனை கொன்றுவிட்டதாக எண்ணி துரியோதனன் திரும்பிவிட்டான். ஆனால் அதே நேரத்தில் நதியின் அடியில் நாகர்கள் வசிக்கக்கூடிய நாகலோகம் இருந்தது. நாகர்கள் பீமனைக் கண்டார்கள். அவர் உயிருடன் இருப்பதை உணர்ந்தார்கள். நாகராஜா வாசுகியின் ஆணையின் பேரில் பீமனுக்கு நாகரசம் எனும் ஒரு சக்தி வாய்ந்த அமிர்தம் கொடுக்கப்பட்டது. அந்த அமிர்தத்தை 7 நாட்கள் பருகிய பீமன் 7 யானைகளுக்குச் சமமான வலிமையைப் பெற்றார். எவ்வளவுதான் வஞ்சகம் செய்தாலும் ஒரு உண்மையான வீரனை நிலை குலைக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விஷத்தைக் கூட சக்தியாக மாற்றிய பீமன் பின்பு மகாபாரத போரில் அவனது அசாதாரண வலிமையால் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். வாழ்க்கையில் எதிரிகள் விஷங்களை கொடுக்கலாம். ஆனால் நம்மிடம் உளவலிமையும் நேர்மையும் இருந்தால் அந்த விஷமே நமக்கு சக்தியாக மாறும். பீமன் போல நாம் எல்லோரும் நமது சோதனைகளை ஒரு காக்கும் கவசமாக மாற்றிக்கொள்ளலாம்.